Hi friends, இது நான் உங்க ரிஃப்கான். நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து எம்எஸ் வேர்டு படித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதில் பார்ட் ஒன் முடிஞ்சுது. பார்ட் ஒன்ல வந்து நம்ம ஹோம் டேபில் ஃபண்ட் என்கிற பாக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்ப்போம். நம்ம போன பார்ட் ஒன்லேயே வந்து செஞ்சது அப்படியே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ நம்ம இதில் இருந்தால் போல நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ரைட். இப்போ பாருங்க, இப்போ இந்த பேராகிராஃப் அண்ட் பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் முதல் பார்ட் ஒன்லேயே சொன்ன மாதிரி மவுஸ் கர்சரை வந்து நம்ம அது கிட்ட கொண்டு போய் வச்சோம்னு சொன்னால் அதில் டீட்டெயில்ஸ் காட்டும், புல்லட்ஸ். ஸோ நம்ம நோட்ஸ் எழுதக்குள்ள அல்லது என்ன சரி லிஸ்ட் ஒன்று போடக்குள்ள நம்ம என்ன செய்வோம், ஸ்டார் மார்க் போட்டு எழுதுவோம். ஏன்னா அப்படி ஸ்டார் மார்க் போட்டு எழுதுறது தான் இங்கே அந்த புல்லட்ஸ் என்ற அந்த பேரில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஓகே, நோட் 1, நோட் 2, நோட் 3, நோட் 4, நோட் 5, நோட் 6. ஓகே, இப்படி ரைட். இதில் இப்போ நம்ம சும்மா நோட் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போடுறத நம்ம ஏதாவது ஒரு அழகான புல்லட்ஸ், அழகான ஸ்டார் ஏதாவது ஒன்று கொடுத்தா நமக்கு நல்லது தானே. ஸோ நம்ம எதுக்கு கொடுக்க போகிறோம்னா, பார்ட் ஒன்லேயே சொன்ன மாதிரி நம்ம அந்த வேர்டில் என்னத்துக்கு என்ன மாற்றம் செய்ய போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த புல்லட்டு கிட்ட பாருங்கள், அந்த எரோ மார்க் ஒன்று இருக்கு தானே, மார்க் ஒன்று இருக்கு, அந்த அம்புக்குறி மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவைலபிளாக இருக்கிற அவ்வளோ டிசைன்ஸும் வந்து இதில் வரும். இங்கே பாருங்கள், அதை கிட்ட கொண்டு போனோடனே அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் மாறுது. ரைட். ஸோ மாறுது. நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இதை கொடுப்போம். ஓகே, பாருங்கள், இதான் அந்த புல்லட்ஸ். ஓகே, இப்போ நம்ம நோட் 6ல் வச்சு என்ன பண்ணோம்னு சொன்னால் அடுத்ததுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புல்லட் வந்து போடுபடும். ஸோ நோட் 7 டைப் பண்ணுறேன்னு சொன்னாலும் அப்படி வரும். ரைட். அடுத்தது பாருங்க, நம்பரிங். இப்போ இந்த புல்லட்ஸுக்கு பதிலாக 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் போடுவோம் தானே. ஸோ அந்த நம்பரிங் போட்டுருது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இப்போ இந்த புல்லட்ஸ் நான் எடுத்து விடுறேன். எடுத்து விட்டு இப்போ ஆல்ரெடி செலக்ட் பண்ணப்பட்டு தானே இருக்குது. இப்போ நம்ம நம்பர்ஸ் இதை கிளிக் பண்ணுவோம். என்னென்ன நம்பர்ஸ் என்னென்ன மாடல்ஸில் இருக்குன்னு சொல்லி இதில் காட்டும். நம்பரில் இப்போ 1 சொன்னால் 1 பதில் டாட், 1 பக்கம் போட்டு ப்ராக்கெட், க்ளோஸ்ட் ப்ராக்கெட். இது வந்து ரோமன் இலக்கங்கள்ல. ஓகே, இவங்க ஏபிசிடி, சிம்பிள் ஏபிசிடி, கேபிட்டல் ஏபிசிடி. ஸோ இது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம போட்டுக்கொள்ளலாம். ரைட். அடுத்தது பாருங்க, மல்டி லெவல் லிஸ்ட். மல்டி லெவல் லிஸ்ட்ன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸை பார்க்கக்கூடிய விளங்கும். இப்போ 1, 1A, 1I அப்படி 1, 1.1, 1.11 அப்படி அந்த ஆர்டிகல்ஸ் ஹெட்டிங். இப்போ ஒரு சாப்டர் 1 சொன்னால் சாப்டர் அடுத்த சாப்டர் 1ல் அடுத்த ஹெட்டிங்குக்கு போகக்குள்ள சாப்டர் 1.1 வரும். ஸோ அந்த மாதிரி யூஸ்களுக்கு நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து புல்லட்ஸையும் ஓகே நம்ம இங்கே எல்லாம் டைப் பண்ணி நம்ம செய்கிறோம் போட்டு போவோமே. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 செலக்ட் பண்ணிட்டு இப்படி வந்து புல்லட் கொண்டு போகும். கைஸ், மறக்காம நவ் ஃபார் ரிஃப்கான் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சரி கமெண்ட்ஸ், என்ன சரி ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன பர்சனலாக கண்டெக்ட் பண்ணுங்கள். என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் தேடல்.lk லைக் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள்லேயே தேடல்.lk அடித்தா எங்களோட வெப்சைட், எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே வரும்.
ஸோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கட்டாயம் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்தது அதே லிஸ்ட்டில் பாருங்கள், decrease intent. இங்கால பாருங்க, இன்க்ரீஸ் இன்டென்ட் அப்படின்னு சொன்னா அந்த இடைவெளிகளை வந்து டிக்ரீஸ் பண்ற, இன்க்ரீஸ் பண்ற, குறைக்கிற, கூட்டுற. ஓகே, இங்க பாத்தீங்களா, இந்த பேராகிராஃபுக்குள்ள நான் கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, இன்க்ரீஸ் பண்றேன், இந்த இடைவெளியை கூட்டுறேன், அது கூடுது. ஸோ அதே பேராகிராஃப்ல நான் கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, இடைவெளியை குறைக்கிறேன். எப்படி குறையுதுன்னு பாருங்க. இப்போ இந்த பேராகிராஃப்ல இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம், அல்லது பேராகிராஃபுக்கு முன்னுக்கு பாருங்க, இது எப்படி அந்த இடைவெளியை குறைக்குதுன்னு பாருங்க. எப்படி நம்ம குறைச்சிட்டு போகக்குள்ள இந்த ரிஃப்கான்ன்றது மேலே வராது. ஓகே, இது இங்க பாருங்க, அந்த ஒவ்வொரு படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும் அதில் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, இதான் டீக்ரீஸ் இன்டென்ட், இன்க்ரீஸ் இன்டென்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்தது பாருங்க, ஷோர்ட்னு சொன்ன பாருங்க, அந்த பிக்சர்லேயே போட்டிருக்கு A to Z. அதாவது A இருந்து Z வரைக்கும், Z இருந்து A, கீழ் இருந்து மேல், மேல் இருந்து கீழ் அப்படின்னு சொல்லுவோம் தாடி. இது பேராகிராஃப் நம்ம கொடுத்துருக்கிறதால இதில் ஆப்ஷன்ஸ் கேட்குது, ஷோர்ட் பை பேராகிராஃப், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி 1, 5, 6, 8, 4, 3, 2, 5 இப்படி கொடுக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அதில் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட் பண்ணுறேன். இது கேட்குது பாருங்க, டைப் வந்து நம்பர், டெக்ஸ்ட், நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுது, அது நம்பரா, டெக்ஸ்டா, டேட்டான்னு சொல்லி. ஸோ நம்பர் அசெண்டிங்காக டிசெண்டிங் ஆர்டரா, அசெண்டிங் ஆர்டர்லேயே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 8. ஓகே, இப்போ நான் டிசெண்டிங் ஆர்டரை கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன்னு பாருங்க, 8, 6, 5, 4, 3, 2, 1, மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே, அசெண்டிங்கா, டிசெண்டிங் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுக்கு வந்து ஷார்ட், இது வந்து யூஸ் பண்ணப்படுது. நான் நம்பர்ஸ் போட்டு காட்டினது உங்களுக்கு ஈஸியாக அதில் கன்செப்டை விளங்கணுமன்றதுக்காக வேண்டி. இப்போ இது லெட்டர்ஸையும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணலாம், கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும், டெக்ஸ்டா, டேட்டா, நம்பரா. ஸோ டெக்ஸ்ட் அண்ட் லெட்டர்ஸ்ன்னு சொன்னால் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம அசெண்டிங்கா அல்லது டிசெண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணோம்னு சொன்னால் நமக்கு அந்த ஆர்டர் போட்டு தரும். ஓகே, அதே லிஸ்ட்டில் ஸோ ஹைட் பாருங்க, பார்த்தீங்களா, இதில் பாருங்க, இங்கே நம்ம ஒவ்வொரு வேர்டுக்கு பக்கத்துலையும் அந்த டாட்ஸ், சாரி, சில டெக்னிக்கல் ஃபால்ட் உண்டு. ரைட், இப்போ ஓகே, இப்போ பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஸோ அல்லது ஹைடு. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால், பேராகிராஃபில் இருக்கிற மார்க்ஸ் அண்டு மறைஞ்சிருக்கிற, ஹிடன் ஆகியிருக்கிற ஃபார்மட்டிங் சிம்போல்ஸை வந்து இது காட்டும். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து பாருங்கள், டாட்ஸ் எல்லாம் முதல் வந்துருந்துச்சு. ஸோ அதில் ஹிடனாக இருக்கிற சிம்போல்ஸ் இதெல்லாத்தையும் வந்து பேராகிராஃப், அந்த மார்க்ஸ், டாட்ஸ் எல்லாம் வந்து அது காட்டும். ஓகே, இப்போ அப்படியே அடுத்த லைனுக்கு வருவோம். அலைன் லெஃப்ட், அதாவது லெஃப்ட் சைடுக்கு அலைன் பண்ணுறது. சென்டர்,
இது சென்டருக்கு அலைன் பண்ணுறது. இது வந்து அலைன் ரைட். இது வந்து ஜஸ்டிஃபை. நான் ஒவ்வொன்றும் செஞ்சு காட்டுறேன். டிஃபால்ட்டாக வந்து அலைன் லெஃப்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் அலைன் சென்டர் கொடுத்தேன்னு சொன்னால் அதில் அந்த சேஞ்ச்லேயே வந்து உங்களுக்கு விளங்கும் அது என்னத்துக்குரியது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கிளிக் பண்ணிடணும்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், இதுதான் சென்டர் அலைன். இந்த போயம் அதுவல் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இதுதான். நீங்கள் லெஃப்ட் சாரி ரைட் அலைனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், இப்படி ரைட்டில் அலைன் பண்ணும். நீங்கள் ரெண்டும் இல்லாமல் மூணும் இல்லாமல் ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் வந்து சரியாக அலைன்மெண்ட். புக்ஸ் அடுத்தது ஒஃபீஷியல் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் தான் கொடுப்பாங்க ஜஸ்டிஃபைல. அடுத்தது பாருங்கள், லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இங்கே பாருங்கள் லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். உங்களுக்கு விலங்கு சேஞ்ச் டு 1.5 1.15. ஒஃபிஷியலான லெட்டர்ஸ் எல்லாம் வந்து 1.5 தான் இருக்கும். அதில் லைன் இது இங்கே பாருங்க, add space before paragraph, remove space after paragraph அப்படின்னு சொன்னால் அதிகமாக இருக்கிற ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் ஆகும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ் எப்படி வரணும், அதில் என்னென்ன இது கொடுக்கணும், என்ன ஃபுல் செட்டிங்ஸ் வந்து இதில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கன்செப்டை வந்து ஃபஸ்ட்டு விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளேன். ஓகேவா. இதில் உங்களுக்கு நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஈஸியான இலகுவான மொழி நடையிலையும் அடுத்தது அந்த கன்செப்டுகள் உங்களுக்கு விளங்கணுமன்றதுக்காக தான் நான் இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அதனால் உங்களை அதை இதை சொல்லி அங்கே இங்கே கூட்டிகிட்டு போய் அதை வந்து கஷ்டமாக்காமல் கன்ஃபியூஸ் பண்ணாமல் நான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த கன்செப்டோட விளங்கி கொள்கிற மாதிரி நான் கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் டீப்பாக போகணுமே சரி கேள்விகள் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே. இதான் அந்த லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். அப்படியே நீங்கள் ஷேடிங் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இப்போ நான் ஃபுல் பேராகிராஃபும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் ஃபுல் பேராகிராஃபோட பேக்ரவுண்டுக்கும் கலர் மாறுது. இப்போ ஒர்க்கிங் அட் இன்டெக் ஐடி அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை கொடுத்துட்டு கலரை மாற்றுறீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஹைலைட்டிங் மாதிரி தான். அதில் நிறைய மல்டி கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேடிங். Change the color behind the selected text, paragraph or table cell. This is especially useful when you want information to jump off the page. Okay. அப்படி நீங்கள் நம்மளோட பேராகிராஃப் அண்ட் புக்ஸில் அடுத்ததுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் borders. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது இருக்குது, அதில் நீங்கள் இங்கே பாருங்க, இதுக்கு நீங்கள் borders கொடுக்கணும்னு சொன்னால் செலக்ட் பண்ணி எது செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க அந்த பேராகிராஃப் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. செலக்ட் பண்ண பேராகிராஃப் நீங்கள் போர்டர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் இப்படி இதுக்கு வந்து போர்டர்ஸை கொடுத்துக்கொள்ளே இருக்கும். ரைட், இப்போ அந்த பேராகிராஃப் அண்ட் இது வந்து கிளியர், அது கம்ப்ளீட்டட். இப்போ ஸ்டைல்ஸுக்கு போகும். நீங்கள் பாருங்கள், நான் வச்ச உடனே நீங்கள் பாருங்கள் மாறும். ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுக்குரிய ஸ்டைல்ஸை வந்து நம்ம இதில் மாற்றிக்கொள்ளே இருக்கும். ரைட், ஸ்டைல்ஸ் ஓகே. இப்போ எடிட்டிங் போகும். ஃபைண்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பேஜில் தான் இருக்கிறோம். இதே இது ஒரு 150 300 பேஜுக்கு போயிட்டீங்க. இப்போ ரிஃப்கான் என்ற ஒன்று வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி தேடுவீங்க, ரொம்ப கஷ்டம் தானே. ஸோ அதனால தான் ஃபைண்ட் அண்ட் ஆப்ஷனில் போயிட்டு
ரிஃப்கான்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு சாரி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரிசல்ட் 1 ஆஃப் 2, அதாவது மொத்தமாக 2 ரிஃப்கான் இருக்குது. இதில் ஒரு ரிசல்ட் அந்த கார்டுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து அதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதான் இந்த ரீப்ளேஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த நௌஃபர் என்று டைப் பண்ணுற இடத்துல நீங்கள் ரிஃப்கான் டைப் பண்ணிட்டீங்க. மொத்தமாக உங்களோட டாக்குமெண்ட்டில் 300 பேஜஸ் இருக்குது, 300 பக்கங்கள் இருக்குது. அந்த 300 பக்கங்கள்லையும் 3000 ரிஃப்கான் இருக்குது. 3000 ரிஃப்கான் இருக்குது. அந்த 3000 ரிஃப்கானுக்கு பதிலாகவும் நீங்கள் 3000 நௌஃபர் அடிக்கணும். அதை அழிச்சிட்டு எப்படி வேலை மெனக்கெட்டு ஒரு வேலையாக இருக்கும் அது. ஸோ அதனால தான் அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபைண்ட் வாட், என்னத்தை ஃபைண்ட் பண்ண போகிறீங்க? ரிஃப்கான் ரீப்ளேஸ் வித், எதோடு நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க? அந்த ரிஃப்கான்ன்றதுக்கு பதிலாக என்னத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க? நான் டைப் பண்ணுறேன், ரிஃப்கான்ன்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் ரிஃப்கான் கொடுக்குறேன். ஸோ ரீப்ளேஸ் ஆல், நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரீப்ளேஸ் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு போகணும். ரீப்ளேஸ் ஆல் என்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகும். இங்கே பாருங்கள், made one replacement, you want to continue searching from the beginning? Yes, right, all done. We made 2 replacements, 2 இடத்துல ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். ரைட், இந்த ஒரு நோ ஃபார் ரிஃப், இந்த ஒரு நோ ஃபார் ரிஃப் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, இது அந்த செலக்டிங். நீங்கள் நான் சொன்னேன் தானே, என்ன அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன சேஞ்ச் செய்ய போகிறீங்களாலும், நீங்கள் செய்ய போகிற சேஞ்சஸுக்குரிய நீங்கள் எதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ, எது என்ன வேர்டுக்கோ என்னதுக்கு நீங்கள் அந்த மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்களோ அதை நீங்கள் கட்டாயம் செலக்ட் பண்ணணும். அதை ஈஸியாக நீங்கள் மவுஸ்லேயே பண்ணிக்கொள்ளையே. அதை நீங்கள் மெனுவலாக இதில் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த செலக்ட் வச்சுருக்குறாங்க. ஓகே ஓகே கைஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் உங்களுக்கு அலுப்பு இல்லாமல் நீங்கள் பார்ப்பீங்க, அலுப்பு இல்லாமல் செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் டுட்டோரியலாக வந்து நீங்கள் ஒரு புக் எடுங்க, அல்லது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுங்க, அல்லது தமிழ் நியூஸ் பேப்பர் எடுங்க, ஏதாவது புக் எடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு டைப் பண்ணுங்க. இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பார்க்குற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அந்த நீங்கள் எடுக்கிற புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. ஓகே, ஸோ என்ன செய்ய டவுட் என்ற கட்டாயம் கண்டெக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், தேடல்.lk லைக் பண்ணுங்கள், இந்த பேஜுக்கு விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சப்போர்ட் தாங்க. நம்ம அடுத்த டுட்டோரியலில் மீட் பண்ணுவோம். Bye bye guys, take care, have a good day.